தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்காக நம்மையே தயார் செய்து கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகை நம்முடைய இதயத்தை, உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற வருகையாக அமையக்கூடிய இந்த காலகட்டங்களில் மத்தேயு நற்செய்தியாளர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இறை வாக்கியங்களில் ஸ்நாபக அருளப்பரை பற்றி எடுத்துரைக்கின்றார். திருமுழுக்கு யோவான் யூதாவின் பாலை நிலத்தில் வந்து, மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது: ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்யுங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் ஏசையா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியிலான ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சியை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளிகளும் காட்டு தேனும் அவருக்கு உணவாக இருந்தது என்று நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். மீண்டுமாக யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது, எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் தூய ஆவியால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று அவர் எடுத்து சொல்லுகின்றார். தன்னையே தாழ்த்தி அவருடைய மிதியடிகளை எடுக்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்று ஆண்டவர் இயேசுவை பற்றிய அறிவிப்பை, அவருடைய பிறப்பின் அறிவிப்பை திருமுழுக்கு யோவான் எடுத்து சொல்லுகின்றார். கிறிஸ்து பிறப்பின் உண்மை பொருளை உணர்வதற்கு நமக்கு தரப்பட்டுள்ள ஒரு நல்ல காலம்தான் இந்த திருவருகை காலம். இது நம் உள்ளங்களில் பிறக்கவிருக்கும் பாலன் இயேசுவுக்கு நம்மையே தயார் செய்யும் காலம். திருவருகை காலம், ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு, நம்முடைய உள்ள குடிலில் பிறக்கும் மெசையாவின் வருகையை நமக்கு நினைவுபடுத்துகின்ற காலமாக இருக்கின்றது. இயேசுவினுடைய வருகைக்கு திருமுழுக்கு யோவான் எவ்வாறு அவர் பாலை நிலத்தில் நற்செய்தியை அறிவிக்கின்றார், வரவிருக்கின்ற இயேசுவை பற்றி அவர் எடுத்துரைக்கின்றார். யோர்தான் நதிக்கரையில் அவர் திருமுழுக்கு கொடுக்கின்றார். வரவிருக்கின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை அவர் பறைசாற்றுகின்றார். என்ன என்று, நான் உங்களுக்கு இப்பொழுது திருமுழுக்கால் ஞானஸ்நானம் கொடுக்கின்றேன், ஆனால் என்னை விட மிக பெரியவர் ஒருவர் வருவார், அவருடைய மிதியடிவாரை நான் தொடக்கூட எடுக்கக்கூட தகுதியற்றவன், அவர் உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவர் இயேசுவினுடைய முன் அறிவிப்பை திருமுழுக்கு யோவான் எவ்வாறு எடுத்து சொல்லுகின்றாரோ, அதை போன்று நீங்களும் நானும் இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை நாம் முன் அறிவிப்பவர்களாக வாழக்கூடிய ஆற்றலை நாம் அவரிடத்தில் கேட்போம். அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய முன் அறிவிப்பை நம்முடைய உள்ளத்தில் தூய்மையாக பிறக்கவிருக்கின்ற ஆண்டவர் இயேசு என்னுடைய உள்ளத்தில் தூய்மையாக பிறக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய உள்ளத்தை நான் தூய்மையாக்குவேன் என்று ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவர் இயேசுவுக்காக தயார் செய்யுங்கள். அதற்கு தேவையானதை கத்தோலிக்க திருச்சபையானது நமக்கு கொடுத்திருக்கின்றது. ஒப்புரவு அருட்சாதனம் என்னும் திருவருட்சாதனத்தை கொடுத்திருக்கின்றது. அந்த திருவருட்சாதனத்தை நாம் கிறிஸ்து பிறப்புக்கு முன்னால் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கி, அந்த உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா தீய செயல்களையும் விட்டு, ஆண்டவர் இயேசுவினுடைய வருகை என்னுடைய உள்ளத்தில் அமைதியையும் சமாதானத்தையும் தருகின்ற
கிறிஸ்து பிறப்பாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்பதற்காக நாம் நம்மையே தூய்மையாக்குவோம். அதற்கு ஒப்புரவு அருட்சாதனத்தை நாம் பெறுவோம். ஜெபிப்போமா? அன்பு இயேசுவே, இதோ திருமுழுக்கு யோவான் எவ்வாறு தன்னையே தாழ்த்தி ஆண்டவரே இயேசுவினுடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட தொடக்கூட தகுதியற்றவனாக இருக்கின்றேன். அவர் தூய ஆவியால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று பறைசாற்றுகின்றாரோ, அதை போன்று ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும், எங்களுடைய பெற்றோர்களும், எங்களுடைய உடன் பிறப்புகளும், நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு சகோதரனின் இடத்துல எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவர் என்ற பெயரை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் நற்செய்தியை உண்மையாக நம்புகின்ற ஒரு கிறிஸ்துவலாக இவர்களுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது என்பதை நாங்கள் மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய வரத்தை எங்களுக்கு நிறைவாக தாரும். உம்முடைய கிறிஸ்து பிறப்பினுடைய அன்பு, அமைதி, சமாதானம் எல்லாம் எல்லா மக்களுக்கும், எல்லா இனத்தாருக்கும், எல்லா மொழியினருக்கும், எல்லா நாட்டினருக்கும் அமைதியை தருகின்ற பிறப்பாக அமைய நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை ஏற்று ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.